رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا به ونتوكل عليه ونعوذ من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் தனிச்சிறப்புகளை அறிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய மார்க்கங்களிலிருந்து எப்படியெல்லாம் தனித்து விளங்குகிறது என்பதை ஒவ்வொரு அம்சமாக நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையை பற்றியும், இஸ்லாமிய மார்க்கத்திலே எல்லோரும் சமமானவர்கள் என்பதை பற்றியும், புரோகிதத்திற்கு இடமில்லை என்பது பற்றியும், மதத்தின் பெயரால் சுரண்டுவதற்கான வாசலை இஸ்லாம் முழுமையாக அடைத்திருப்பது பற்றியும், ஆன்மீக நடவடிக்கைகளோடு நின்று விடாமல் எல்லாவிதமான காரியங்களையும் நன்மையான காரியம் என்று இஸ்லாம் அறிவித்திருப்பதையும், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இவற்றையெல்லாம் கடந்த சில நாட்களாக நாம் அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள ஒரு தனிச்சிறப்பு, என்ன சிறப்பு என்று சொன்னால், மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு மார்க்கம் தீர்வு சொல்லணும். அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரியான விவகாரங்களை சந்தித்தாலும் சரி, அந்த விவகாரங்கள் எல்லாம் இப்படித்தான் அதுக்கு தீர்வு, இதைத்தான் நீங்க செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் உங்களுக்கு விளக்கம் சொல்லும். அது இந்த மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு. அந்த வகையில ஏற்கனவே நம்ம சுட்டிக்காட்டின மாதிரி இந்த மனித உரிமைகளை பற்றி சொன்னோம் இல்லையா, அந்த மனித உரிமைகள் தொடர்பாகவே நாம சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒரு மனிதன், இது விருந்தாளிகளை பற்றி நேற்று சொன்னோம், இது விருந்தாளி மேட்டர் இல்ல. ஒரு மனிதன், உள்ளூர்ல இருக்கக்கூடிய மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு வீட்டுக்கு போறோம். எல்லாருமே போறோம், நம்ம வீட்டுக்கு யார் யாரும் வர்றாங்க, நாம யார் யார் வீட்டுக்கோ போறோம். இதை கவனிச்சு இதுக்கு சட்டம் சொல்லணும் இல்லையா? வீட்டுல இருக்கவங்க எப்படி இருக்கணும், இந்தியங்களை எல்லாம் உலகத்தை எந்த மார்க்கமும் சொன்னது கிடையாது. எந்த மார்க்கத்தினுடைய போதனைகளை நீங்க ஆய்வு செஞ்சாலும் சரி, நீ வீட்டுக்கு போவதாக இருந்தால் அது எந்த முறையை நீ கடைபிடிக்கணும், வீட்டுல இருக்கக்கூடியவங்க உன் விஷயத்துல எந்த மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படிங்கறதையெல்லாம் விழாவாரியாக சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை அருளுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் கைர பூத்திக்கும். மூமின்களே, உங்கள் வீடுகளை தவிர்த்த ஏனைய வீடுகளுக்கு நீங்கள் நுழைவதாக இருந்தால் ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அனுமதி பெற்று அந்த வீட்டாரிடத்திலே சலாம் கூறாமல் நீங்கள் நுழையக்கூடாது. குர்ஆனுடைய கட்டளை. ஒரு வீட்டுக்கு போறதா இருந்தா நம்ம வாட்டுக்கு உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா பர்மிஷன் கேட்கணும், சலாம் சொல்லணும். சலாம் முத சொல்லணுமா, பர்மிஷன் முத கேட்கணுமா, ரெண்டாவது வரும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த ரெண்டு காரியத்தையும் செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க ஒரு வீட்டுக்கு போவதாக இருந்தால் அங்க சலாம் சொல்லுங்க, வருவதற்கு அனுமதி கேளுங்கள். அனுமதி கேட்காமல் நீங்கள் நுழையக்கூடாது. தெளிவான கட்டளை. லா ததுகுலு, நீங்கள் நுழையக்கூடாது அல்லாஹ் சொல்றான். புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் இல்லங்கள் தவிர்த்த ஏனைய இல்லங்களில் நுழையக்கூடாது. ஹத்தா தஸ்தானிசு, அனுமதி பெறும் வரை நுழையக்கூடாது.
ஒரு சல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டாரிடத்தில் சலாம் சொல்லாமல் நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது. சலாம் ஜாலிக்கும் ஹைருல்லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், இதுதான் உங்களுக்கு சிறந்தது, இப்படி நடந்து கொள்வதுதான் எல்லாத்துக்கும் நல்லதுங்கிற அல்லாஹ். இப்படி செய்வது வந்திருக்க, நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, இந்த மரபை ஒழுங்கா கடைப்பிடிச்சீங்கன்னா அவங்களும் அதை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா இது எல்லாருக்கும் நல்லதாக அமைந்து விடும் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், பாருங்க வீட்டுகளுக்கு போகும்போது சலாம் சொல்லிடணும். இது குர்ஆன் வசனம், ஹதீஸ்கள் இதுக்கு விளக்க உரையாக சொன்னதெல்லாம் ரெண்டாவது பார்ப்போம். இல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க யாரும் இல்லை, யாருமே இல்ல, பூட்டி கிடக்கிற வீடா இருக்கு, சுமதாத்திற்கு யாரும் இல்லைன்னு இருக்குது. அப்ப யாரும் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது, ஒருத்தர் இல்லைன்னு உங்களுக்கு நுழைஞ்சிடக்கூடாது. அப்ப நமக்கு சேஃப்டிங்க, நுழைஞ்சிட்டோன்னு வைங்க, அந்த நேரம் பார்த்து எவனா வந்து பார்த்துட்டான்னு வைங்க, திருட்டு போயிடுவோம், நம்ம பேர் ரிப்பேரா போயிருமா இல்லையா? அல்லது திறந்து கிடக்கிற வீட்டுல நீங்க பாட்டு நுழைஞ்சீங்கன்னா இன்னைக்கு பாக்குறோம், கொலை செஞ்சு ஒரு பாடியை போட்டு போயிருப்பாங்க, வீடு திறந்து கிடக்குன்னு அப்படிலாம் நடக்கலாம்ல. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அந்த மாதிரிலாம் மனிதன் மாட்டிக்கிற கூடாதுன்னு. ஒரு வீட்டுல சத்தம் போடுறீங்க, இல்ல திறந்து கிடக்குது, சத்தம் போட்டு பாக்குறீங்க, யாரும் பதில் இல்ல, யாரும் பதில் இல்ல, திறந்து வர கிடக்குன்னு உள்ள போயிடக்கூடாது. உள்ள போனா உங்களுக்கு டேஞ்சர் இருக்குங்கிறான் அல்லாஹ். இந்த நவீன யுகத்துல அப்புறம் கொலை செஞ்சு போட்டு போயிருப்பாங்க, நீங்க உள்ள போவீங்க, அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்து இறங்க, நீங்க தான் கொலை செஞ்சு கொண்டு போயிடும், உங்களை தூக்கிட்டு போயிடுவானா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான், இல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், ஒரு வீட்டில் யாரையும் நீங்கள் காணவில்லை என்று சொன்னால் ஃபலா ததுகுலுஹா ஹத்தா யுதன் நடக்கும், அனுமதி அளிக்கப்படாமல் உள்ள போகக்கூடாது, யாரும் இல்லைன்னு அனுமதி கிடைக்காது, உள்ள நீங்க போகக்கூடாது, திறந்து கிடக்குன்ற தகவலை தான் சொல்லணும். சில வீட்டுக்கு போவோம், போனோம்னு சொன்னா ஒயின் கீழக்கும் உருஜோ, அவங்க வேலைகளா இருப்பாங்க, ஆம்பளை இல்லாம இருப்பாங்க, இல்ல நீங்க போயிருங்க அப்புறமேல் வாங்க அப்படின்னு சொன்னார்களே, ஆனால் உடனே திரும்பி விடுங்கள், திரும்பி விடுங்க, இப்ப வராதிங்க, வேலையா இருக்கு, அப்புறமேல் வாங்க, இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார்களே, ஆனால் ஆம்பளை இல்ல, அவர் வெளியே போயிட்டாரு, தூங்குறாரு, காய்ச்சலா இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லி போயிருங்க என்று சொன்னார்களே, ஆனால் இல்ல ஒரு 2 நிமிஷம் தான் 3 நிமிஷம் தான் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், பொய்யும் கீழக்கு முறிஜு, திரும்பி போய்விடுங்கள் என்று உங்களுக்கு கூறப்படுமானால் திரும்பி போய்விடுங்கள், ஹூ அஸ்காலக்கும், அதுதான் உங்களுக்கு ஏற்றது, சிறந்தது, பரிசுத்தமான, அதான் நல்லது, அப்படி நடப்பது உங்களுக்கு நல்லது. அல்லாஹு பிமா தஅமலூன் அலீம், நீங்கள் செய்வதை எல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான், அதை பயந்து நீங்க நடந்து கொள்ளுங்கள். லைஸ அலைக்கும் ஜுனா, இதுவரைக்கும் ஒரு சட்டம் அல்லாஹ் சொல்றான். அதாவது நம்ம ஒரு வீடுகளுக்கு நுழைவதாக இருந்தால், ஒரு வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, சொந்த நெருங்கின வீடா இருந்தாலும் சரி, அண்ணன் வீடா இருந்தாலும் சரி, தம்பி வீடா இருந்தாலும் சரி, மாமா வீடா இருந்தாலும் சரி, தெரியாதவர்கள் வீடா இருந்தாலும் சரி, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, அங்க நடந்து கொள்ள வேண்டிய விதம் என்னன்னு சொன்னா, முதல்ல நம்ம சலாம் சொல்லணும், அப்புறமேல என்ன செய்யணும், அது அதுலயும் விளக்கம் வருது பாருங்க. அபூ மூஸல் அஷ்அரி, அவர் ஒரு பெரிய சஹாபி, அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை பார்க்க போறாரு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமர் அவர்கள் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அப்ப ஜனாதிபதியை பார்ப்பதற்காக வேண்டி அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க. போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறார் அவர், வெளியே இருந்து கொண்டு. அங்க இருந்து பதில் வரல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் வரல. காரணம், அவர் ஏதோ ஒரு அலுவல்ல மூழ்கி கிடக்கிறாரு, அவருக்கு விளங்கல. அதை விளங்கிட்டு கூட கொஞ்ச நேரம் நிக்கட்டுமேங்கிற காசு மறந்துருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு, பதில காணோம். மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு, என்னப்பா சரி வா, வராதே, போயிட்டு வா, அப்படி ஒன்னும் சொல்லணும்ல, ஒன்னும் வரல. 3வது தடவையும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு, 3வது தடவையும் பதில் வரல. உடனே இவர் திரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. அபூ மூஸா நினைச்சாரு, உடனே யார்கிட்ட சொல்லிக்கிறாம அவர் வாடு திரும்புறாரு. அப்ப ஏதோ ஒரு வேலையா இருந்த உமர் ரலியல்லாஹு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இந்த அபூ மூஸாவுடைய குரல் ஒன்று வெளியே கேட்டுச்சு, அவரை கூப்பிடுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு கேட்டுட்டு, இது அதை விட ஒரு முக்கியமான வேலையா இருந்திருக்கு, அதுல ஈடுபட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு, அபூ மூஸா சத்தம் கடிச்சு அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அவர் அப்பவே போயிட்டாரு. அவர் எங்க கூப்பிடுறது, அவரு அப்பவே போயிட்டாரு, அவரு 3 தடவை சலாமிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டாங்க. அப்படியா, முதல்ல கூட்டிட்டு வாங்க, எங்க இருந்தாலும் ஆளா கூட்டுவாங்க அப்படிங்கிறாரு. உடனே போய் தேடி பிடிச்ச ஆளை கூட்டு வர்றாங்க. என்னப்பா சரி, ஏன் அப்படி வந்துட்டு கொஞ்சம் நிக்க வேண்டிய, வெயிட் பண்ண வேண்டியான, 3 தடவை சலாமினா உடனே ஓடி போயிடுறதா, ஏதோ வேலையா இருப்போம், உள்ள இருந்து வருவோம், ஒரு ஆட்டு பேசி இருந்திருப்போம், இப்படி பல விஷயங்கள் இருக்கு, ஆட்சித் தலைவர் இருக்கிற முறையில பல பணிகளில் ஈடுபட்டிருப்பேன், நீ பாட்டு உடனே ஓடி போயிடுற, கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இப்படித்தான் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க,
எந்த வீடுகளுக்காக நீங்க போனீங்கன்னா 3 முறை சலாம் சொல்லுங்க. ஒரு தடவை ஏன்னா விலங்கு விளங்காம இருக்கு, அதுக்காக தான் விலங்கி இருக்கு விளங்காம இருக்கு துறது இருப்பாங்க, அது மாதிரி இருக்கும். 3 முறை சலாம் சொல்லுங்க. 3 முறை சலாம் சொல்லி ரிப்ளை இல்லைன்னு சொன்னா, எந்த ரிப்ளையும் கிடைக்கலன்னு சொன்னா திரும்பி விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நான் அதைத்தான் கடைபிடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு இவரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதுக்கு நம்பிக்கை வரல. ரசூலுல்லாஹ் இப்படிலாம் சொல்லிருக்க முடியாது, நீனா சொல்ற, இதுக்கு வந்து ஒழுங்கா சாட்சி கூட நிரூபிக்கணும். அவர் சொல்றாரு அகீம் அலைஹில் பையினாங்கிறாரு. நீ சொன்னதுக்கு வந்து சாட்சியோடு நிரூபி. உன்கிட்ட மட்டுமா சொல்லியிருப்பாங்க, இன்னும் வேற யாரும் சொல்லியிருப்பாங்கல்ல, வேற யாராவது கூட்டிட்டு வா. உனக்கு சாட்சி சொல்வதற்காக வேண்டி வேற ஒரு ஆளை கொண்டு நான் சொல்ல, நான் நம்ப மாட்டேன், ஒரு ஆளுடைய சொல்ல நம்ப முடியாது அப்படிங்கிறார். உடனே இவர் அபு மூசா போய் அன்சாரிகள் மதீனாவாசிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சபையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? நான் போய் சொல்லிவிட்டேன், தெரிஞ்ச இன்னொரு ஆளை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு அவரு. அது உங்களுக்கு யாராவது நீங்க கேட்டிருக்கீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதை கேட்டிருக்கிறீங்களா அப்படின்ன உடனே அப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு செய்தி அபூ சயீத் இருக்காருல்ல, அவரு கேட்டிருக்காரு, அபூ சயீத் அல் குத்ரி அவரை கேட்டிருக்கிறாரு, நீங்க அவரை கூட்டிட்டு போங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த செய்தி அவருக்கு அறிவிக்க நாங்க கேட்டிருக்கிறோம். அவர் போய் பாக்குறாரு, ஆமா நானும் கேட்டிருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லும் போது நானும் கேட்டிருக்கிறேங்கிறாரு. 2 பேர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சாட்சி சொல்றாங்க, இந்த இருக்காரு கேட்டுக்கிறங்க, என்னப்பா சொன்னார்? ஆமா. அப்ப இது இருக்குன்னா இருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய சட்டம் என்ன? நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னு சொன்னா அனுமதி கேட்பதற்கான முறை வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது தான். அனுமதி கேட்பது என்பது அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுவதுதான். சலாம் சொன்ன உடனே வான்னு வர சொல்லலாம், இல்லன்னு வர வேணான்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிடுவோம். ஒரு பதிலும் கிடைக்கல என்று சொன்னா 3 சலாமோட ரிட்டர்ன் ஆயிடணும். சலாம் அலைக்கும் சொல்லி பார்க்கணும், அப்புறம் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும், அப்புறம் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும். தவிர்க்கிறதுக்காக கூட அவங்க என்ன செய்யலாம், பதில் சொல்லாம இருக்கலாம். அதை வந்து பொய் சொல்ல அவங்க பொய்யராக்காம அளவுக்கு என்ன செய்யணும், சரி இப்ப நம்மள வந்து சந்திக்க விரும்பல போல இருக்கு, வேலையா இருப்போம் போல இருக்கு, நம்ம இந்த தொந்தரவு கொடுக்க வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சிருந்தேன், உடனே நீங்கள் திரும்பி விடுங்கள். 3 தடவை தான் லிமிட், அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, திரும்ப இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த ஹதீஸ்ல இருந்து தெரியுது. அதே மாதிரி சஅத் இப்னு உபாதா அவர் தான் மதீனாவுல உள்ள அன்சாரிகளுக்கு தலைவர். அவர் அந்த அன்சார் தான் கதரஜி கோத்திரத்தாருக்கு தலைவர். அவரை பார்ப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை போனாங்க. அவர் பெரிய பிரமுகர், அந்த மதீனாவுல உள்ள முக்கியமான பிரமுகர்ல உள்ள ஒரு ஆள். அவர்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு யார் கலீஃபா வரணும்னு அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அதுல இவர் தான் வரணும்னு சொல்லி தான் மதீனாவாசிகள் வந்து வாதம் பண்ணாங்க. மக்காவாசிகள் அபூபக்கர் வரணும்னாங்க, மதீனாவாசிகள் இவர் வரணும்னாங்க. அப்படி ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் இவர். அப்ப அவரை பார்ப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. அவருக்கு விளங்குது, அவர் என்ன நினைக்கிறாரு, திரும்பி அதை சொல்லி காட்டுறாரு. பின்னாடி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் திரும்பி போன பிறகு அந்த சம்பவத்தை நமக்கு விளக்குனால அது தெரிஞ்சுக்கிருச்சு. அவர் என்ன நினைக்கிறாரு, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம், வீட்டார் மீது சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம். நம்ம உடனே பதில் சொன்னா உருதுவா தான் கிடைக்கும். சும்மா இருந்துகிட்டோம்னா மறுபடியும் சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ நமக்கு ரொம்ப கிடைக்கும். அதுக்காக வேண்டி இப்ப பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு அவரா மனசுல திட்டம் போட்டுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சும்மா இருக்காரு. 7 நிமிஷம் சும்மா இருக்கிறாரு ஒரு தடவை. 2வது தடவை அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. 3வது தடவை அவர் நினைச்சாரு சொல்லிட்டே இருப்பாங்க நினைச்சாரு. 3வது தடவை அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க, பதில் சொல்ல மாட்டேன்ட்டாரு. அவருக்கு சட்டம் தெரியல, 3 தான் லிமிட்ங்கிறது. அவர் நினைச்சாரு இப்படி 10 பதில் சொல்ல விடுவோம், நிறைய அல்லாஹ்வுடைய சலாம் அல்லாஹ்வுடைய அந்த சாந்தி சமாதானம் நமக்கு கிடைக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை துஆ செய்யும் போது அது நமக்கு நல்லது தானே அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சலாம் சொல்லி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. 3 தடவை சலாம் சொல்லி பார்த்தாங்க, ரிப்ளை வரலையா, திரும்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே ஓடி வர்றாரு, என்ன ஓடி வந்து அல்லாஹ்வுடைய ஏன் ஓடுறீங்க, திரும்பி போறீங்க? 3 தடவை சலாம் சொன்னா பதில் இல்ல, 3 தடவை பதில் வராட்டி திரும்பி இருக்கணும், அதுக்காக திரும்புறேன் அப்படின்னு உடனே இன்னைக்கு சலாம் சொன்னா எனக்கு வழங்குச்சு, நான் வேணும்னு தான் சொல்லல. உங்களுடைய சலாம்ங்கிறது ஒரு துவா. சலாம் என்பது வந்து ஒருத்தன் இன்னொருத்தருக்கு செய்யக்கூடிய துவா. அது உங்க வாயிலிருந்து வரக்கூடிய இந்த துவா எங்க வீட்டாருக்கு வந்து அதிகமா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து விளங்கி விளங்காத மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஹதீஸும் எதை காட்டுது, அந்த அந்த சம்பவத்தை உறுதிப்படுத்துது. லிமிட் வந்து 3 தான். 3 தடவை போய் நம்ம பர்மிஷன் கேட்டு ரிப்ளை வரலன்னு என்ன செய்ய திரும்பிடணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல்ல இருந்து நாம் அறிந்து கொள்றோம். இன்னும் சொல்ல போனா
இந்த ஒரு வீட்டுக்கு போகும்போது பர்மிஷன் கேட்கணும்னு சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு வீட்டுக்கு போறோம்னா திடீர்னு உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்வதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. அல்லாஹ் அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? பல காரணங்கள் இருக்கலாம். அப்ப நான் சொன்னா நானா சொன்னது கொலை செஞ்சு போட்டிருப்பான்லாம், அது பிற்காலத்தில் வந்த விஷயங்கள். ஆனா அல்லாஹ்வும் ரசூலும் இது எதுக்கு இதை வந்து கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா அது வந்து ரெண்டு முக்கியமா ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னா வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பலவித நிலைகளில் இருப்பார்கள், பலவிதமான நிலைகள்ல இருப்பாங்க. நம்ம வாட்டுக்கு சும்மா தாப்ப படம் சாத்தி வச்சுட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளதானே இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் குறைந்த ஆடைகளை அணிந்தவர்களாக இருப்பாங்க, குறைந்த ஆடைகளை அணிந்து கொண்டு இருப்பாங்க. அவ கணவன் மணி சும்மா படுத்து கிடப்பாங்க, ஒரு கட்டில கூட படுத்து கிடந்துட்டு இருப்பாங்க. நம்ம வாட்டுக்கு திடீர்னு உள்ள நுழைஞ்சோம்னு சொன்னா அது வந்து அவர்களுக்கு உள்ள அந்த பிரைவசிய தனித்தன்மையை வந்து அது பாதிக்கும். அதனால இந்த ரூமுகள்லாம் இருக்கு, ஆபீஸ் ரூம்லாம் கருத்தான போகணும், இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா கடைபிடிக்கிறாங்க. வீடுகளை இதை கடைபிடிக்கணும். அப்ப அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா எல்லாருமே அனுமதி பெற்று போகணும். ஆனால் வந்து பருவமடையாத சிறுவர்கள் இருக்காங்க பாருங்க, பருவமடையாத சிறுவர்கள், அந்த சிறுவர்கள் கூட ஒரு வீட்டுக்கு போவதாக இருந்தால் 3 நேரத்தில் பர்மிஷன் கேட்கணும் நல்லா சொல்லி காட்டுறான். சிறுவர்களா இருந்தாங்கன்னு சொன்னா, பருவம் அடையாத சிறுவர்களா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம். ஒரு வீடு சும்மா சாத்தி இருந்துச்சுன்னா கதவை தள்ளி என்ன செய்யலாம், உள்ள போனால் அதை வந்து தடுக்க தேவையில்லை. ஆனால் 3 நேரத்தில் என்ன செய்யறான்னு கேட்டா அல்லாஹ் வந்து சிறுவர்களும் கூட வந்து பர்மிஷன் கேட்கணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது என்ன 3 நேரம்னு கேட்டா ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி உள்ள நேரம். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி உள்ள நேரம் இருக்கு பாருங்க. ஏன்னு கேட்டா அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி நேரத்தில் எப்படி இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க கூட பாத்திர கூடாத குளத்தில் இருக்கலாம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள். இவன் சின்ன பிள்ளைங்க போய் பார்க்க கூடாது, அவன் பாத்திரக்கூடாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஃபஜ்ர் நேரத்துக்கு முன்னாடியும் வஹீன தலவுன தியாபக்கும் மினல் லஹீரா, நல்ல உச்சி வெயில் கொளுத்து 104 டிகிரி. அப்ப அந்த வெயில் நேரத்தில் என்ன செய்வாங்க, வெக்கையில இருந்து தப்பிச்சு கொள்வதற்காக வேண்டி குறைந்த அளவு ஆடையோட இருப்பாங்க. நல்ல வெயில் நேரத்தில் வந்துகிட்டு எல்லாத்தையும் போத்திக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப குறைந்த வீட்டுக்குள்ளதானே இருக்கிறோம், குறைந்த அளவு ஆடைகளோட என்ன செய்வாங்க இருப்பாங்க. அந்த நண்பகல் நேரத்தில் ஆடைகளை உபரி ஆடைகளை களைந்து விட்டு நீங்கள் இருப்பீர்களே, அந்த நண்பகல் நேரத்திலையும் மின்பாதி சலாத்தில் இஷாவுக்கு பிறகு ராத்திரில சுபுகூட அதிகால நேரம், சுபுக்கு எழுப்ப போறான்னு சொல்லி ஒரு 10 வயசு போய் மட்டும் நுழைஞ்சிடக்கூடாது. எந்த நேரத்தில் அந்த சுபுக்கு பிறகு உள்ள சுபுக்கு முந்தி இருக்குமே. ஆனால் சின்ன பையன்களா இருந்தால் பர்மிஷன் உள்ள போகணும். சின்ன ஆளுகளுக்கு அப்படி ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்க சட்டம் வழங்காது, நம்ம இப்படி சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நீங்க ஒரு வீட்டுக்கு போறாந்தா ராத்திரி இஷாவுக்கு பிறகு போறாந்தா தட்டிட்டு வரலாமான்னு கேட்டு போங்க. காலையில ஒரு 4 மணி 5 மணிக்கு போய் போறதா இருந்தா அது மாதிரி சொல்லிட்டு போங்க. நண்பகல்ல போறதா இருந்தா அது மாதிரி கேட்டுட்டு போங்க. வேற அதுல சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா வஹீன தலவுன சியாபக்கும் மினல் லஹீரா, நண்பகல்ல உங்கள் உபரி ஆடைகளை களைந்திருப்பீர்களே அந்த நேரத்தில் சொல்வதில் இருந்து பர்மிஷன் கேட்டு உள்ள போகணும் என்பதற்கான தத்துவம் நமக்கு விளங்குது. எந்த கோலத்திலும் அவர்கள் இருக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய என்ன செய்யலாம், கதவை வந்து தாப்பா போடாம என்ன இருக்கலாம், சாத்தி வச்சுட்டு மறதியாக கூட இருக்கலாம். இப்படி தள்ளணும்னு திறந்துக்கிறது, வீடு நுழையலாமா, கையை வச்சவங்க திறந்துக்கிறது. அவங்க தாப்பா போட்டுக்கு நினைச்சுக்கிட்டு வேற மாதிரியா இருந்தாங்கன்னா இப்படி இருக்கு, அவர்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா, அவங்களோட அப்படியே வெக்கி தலைவன் நம்மகிட்ட மூஞ்சில முடிக்க முடியாது அப்புறமேலு காலகாலத்துக்கு அந்த மாதிரி வெக்கி தலை குனிஞ்சு போயிருவாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு மனிதனுக்குன்னு உள்ள அந்த தனி பிரைவசி, அவனுடைய தனிமை இருக்கு பாருங்க, அதை வந்து கெடுத்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் கூட என்ன செய்யறான், சலாசுன் அவுராத்தின் இந்த 3 சந்தர்ப்பங்களும் எல்லா நேரங்களிலும் யாரா இருந்தாலும் அனுமதி கேட்டு வரணும் என்பதற்குரிய நேரங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக ஒரு வீடுகளுக்கு போனோம்னு சொன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அது போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, வந்து பர்மிஷன் கேட்கிறாரு. கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா எட்டி பாக்குறாரு, இப்படி எட்டி பாக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த மர சீப்பு இருக்குல்ல, ஈர்வலிமா மரத்துல செஞ்சிருக்கும்ல, அதை வச்சுக்கிட்டு தலையை செஞ்சிருக்கிறாங்க. ரசூல்லா தலை அப்படித்தான் இருந்துச்சு, அது விளங்கிக்கிறேன். பெண்கள் தலை மாதிரி நிறைய முடி, அடர்த்தியான முடி, தோல் பூஜை வரைக்கும் தொங்கும். இந்த மாதிரி கிராப்லாம் வச்சா ஈர்வலி தேவைப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச அந்த முடிக்கு என்ன செய்யும், ஈர்வலி எல்லாம் தேவைப்படும். அவ்வளவு அழகான ஒரு முடி வச்சிருப்பாங்க. அதனால இந்த மரத்தாலான அந்த சீப்பு ஈர்வலி வச்சிருந்தாங்க, தலையை வந்து அவங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எட்டி பார்க்கிறார் ஒருத்தர்.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரை கூப்பிட்டு, நீ வந்து எட்டி பார்க்கற தெரிஞ்சிருந்தா அந்த இதனாலே கண்ணுல குத்திருப்பேன். ரசூலுல்லாஹ் மட்டும் தான் இருக்கிறாங்க, தப்பாவா வந்து நடந்துகிட்டு இருக்கல. இது ஒரு கெட்ட பழக்கங்கிறாங்க. ஒரு வீட்டுல என்ன எட்டி பார்க்கறது, ஒரு வீட்டுக்குள்ள போய் ஜன்னலை எட்டி பார்க்கறது, அது கதவு சாத்திருக்கு, ஜன்னல் திறந்து இருக்கும், காத்து திறந்து வச்சிருப்பாங்க, அதுல ஏறிட்டு ஊத்து பார்க்க என்ன நடக்குது, அதே நீ பாக்குற. ஒரு எதுக்கு சாத்திட்டு இருக்கிறோம், வீடுன்னு எதுக்கு இருக்கு, ரோட்ல இருக்கலாம்ல, வீடுன்னு எதுக்கே நாங்க வீடு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவ வீட்டுக்குள்ள நீ எட்டி பார்த்து எனக்கு தெரிஞ்சிருச்சு சொன்னா இதனாலே உங்க கண்ணை குத்திருப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை யூஸ் பண்றது எதுக்குன்னு கேட்டா, இன்னமா ஜுஇலல் இஸ்தீசானு மின் அஜ்லில் பஸரிங்கறாங்க. அந்த நேரத்துல எதுக்கு இந்த பர்மிஷன் வாங்க சொல்றது தெரியுமாப்பா? எதையாவது காணாத பாத்துருவீங்கிறது தான். இந்த கண்ணுக்காகத்தான், இந்த கண்ணு இருக்கு பாரு, இதுக்காகத்தான் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி இருக்குது. ஒரு வீட்டுக்கு போறதா இருந்தா நீ எட்டி தாண்டிக்கிட்டு எட்டி பார்த்தீங்கன்னா அப்புறம் அனுமதி வாங்கணுங்கிறது என்ன அர்த்தம் இருக்குங்கிறாங்க. அப்ப அந்த அனுமதி வாங்குவது என்பது வந்து போறதுக்கு மட்டும் இல்ல, பார்க்கறது தான் முக்கியம். அதனால ஒரு வீடு அடைத்திருக்குமையானால், அல்லது இந்த ஸ்லாட் தொங்க போட்டிருப்பாங்க, அந்த ஸ்கிரீன் திரைச்சீலை, கதவை திறந்து வச்சுட்டு திரைச்சீலை தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த திரைச்சீலை என்ன யார் வந்துட போறா அப்படிங்கிறதுக்காக அந்த மரபு போதும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இருக்கு உட்கார்ந்துட்டு வெங்காயம் நறுக்கிட்டு பல மாதிரி இருக்கலாம். பல ஓலத்துல ஸ்கிரீன் தானே தொங்குன்னு நினைக்கிட்டு பாத்திரக்கூடாது. ஸ்கிரீன் தானே தொங்குது, அது யார்கிட்ட அப்படி நினைக்க கூடாது. ஸ்கிரீன் தொங்குனா கூட என்ன செய்யக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் சவுண்ட் தான் கொடுக்கணும். அவங்க சுதாரிச்சு தங்களை வந்து என்ன செய்வாங்க, அந்த ஒழுங்கான முறையில அந்த டிரெஸ் எல்லாம் சரி பண்ணுவதற்கான அந்த அவகாசத்தை கொடுக்கணும். அப்படி செய்யணுங்கிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா ஜுஇலல் இஸ்தீதானு மின் அஜ்லில் பஸரி. அதாவது பார்க்கக்கூடாது, பார்த்திடக்கூடாது, ஒருவருடைய அந்தரங்கத்தை, தனிமையை, ஒருவர் தனித்து எப்படி இருக்கிறார் என்பதை அடுத்தவர் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அனுமதி பெறணும் என்றே இந்த மார்க்கத்தில் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் எப்படி எட்டி பார்க்கலாம் அப்படின்னு அவரை கடிந்து கொள்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, இன்னொரு தடவை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது எவ்வளவு கடுமையா இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒருவர் எட்டி பார்க்கும் பொழுது ஒருவர் இன்னொருத்தர் வீட்டுக்காரர் ஏதாவது ஒரு பொருள்னால் எடுத்தவர் கண்ணை குத்தி விட்டாரே ஆனால் அவர் மீது குற்றம் இல்லைங்கிறாங்க. அப்ப சீரியஸாக சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எட்டி பார்க்கறது சின்ன விஷயமா இருந்தா இந்த கண்ணை குத்தினாலும் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்களா? அவர் விளையாட்டுக்கு சொல்லல, நெசமாவே சொல்றாங்க. இது பயங்கரமான டேஞ்சர், இது ரொம்ப பெரிய தப்பு. இது இந்த அடுத்தவருடைய ரகசியத்தை எட்டி பார்க்கறதுல நம்ம தனி டேஸ்ட் மனுஷனுக்கு. அதனால புறம் பேசுற இனிப்பா இருக்கும், புறம் பேச அடுத்தவனை பத்தி பேசணும்லங்க ரொம்ப ருசியா இருக்கும். அந்த மாதிரி புறம் பேசுறது, அடுத்தவனுடைய குறையை தேடுறது, எட்டி பார்க்கிறது, அவனுடைய தனிமையா இருக்கும்போது அவனுடைய அந்தரங்கங்களை ஆராய்வதெல்லாம் மனிதனுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். அது நல்ல விருப்பம் இல்ல, அது பன்றி அரிசியை திங்கிறதுன்னு தீபத்துக்கு எல்லாம் சொல்றான். இது அதையெல்லாம் தாண்டினது. அப்ப அவர்களுடைய தனிமையை பறிக்கிற விதமாக எட்டி பார்த்தோம்னு சொன்னா, இப்படி விளக்கிக்கிட்டு பார்க்கிறது, ஜன்னல்ல ஏறிக்கிட்டு பார்க்கிறது, அது மாதிரி எல்லாம் பார்க்கிறது வந்திருக்கு பாருங்க. இதுல நான் கேட்கிறேன், இதுல எல்லாம் ஒருத்தன் ஒழுங்கா இருந்தான்னா அப்புறம் வந்து தனியா பார்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவானா? சோத்து மொட்டை மாடலையா நின்றுகிட்டு எந்தெந்த வீடு கொல்லப்புறம் தெரியுது, எந்தெந்த வீட்டுல பாப்பானா? இப்படி பார்க்கறதுலயே அல்லாஹ்வுக்கு பயந்து ஒருத்தன் ஒரு பண்பாடோட அவன் வளர்க்கப்பட்டான்னு சொன்னா அவன் இப்படி பார்ப்பானாங்கிற, அப்படிலாம் பார்க்கறான் இல்லைங்க. அது மாதிரி பார்ப்பதற்கு தகுந்த மாதிரி வீடுகள் அமைச்சுக்கிறான், அது மாதிரி மாடியில் இருந்து பார்க்கறான், பலது நடக்குது பார்க்கிறோம். அது தூரத்தில் இருக்கிற பார்க்கிற பைனாக்குள்ள வச்சுட்டு பார்க்கறான். எங்கேயாவது தூரத்தில் கடற்கரை எங்கேயாவது பார்க்கிற கடற்கரையில் குளிக்கலாம் தெரியும், இப்படிலாம் பார்க்கறானா இல்லையா? இதெல்லாம் வந்து இந்த இதுல இருந்து பாடம் கட்ட ஒரு முஸ்லீம் அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்மிஷன் வாங்க சொன்னது இதுதான், அடுத்தவனுடைய அந்த இதுல நீ பார்க்க கூடாது. அது ஆம்பளை ஆம்பளை பொம்பளை அப்படித்தான், பொம்பளை உள்ள போயிடக்கூடாது. அது ஆம்பளைக்குள்ள அறிவுரை மட்டும் இல்ல, ஒரு பொம்பளை வந்து நம்ம பொம்பளை தானே உள்ள மதிப்பிடலாம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆம்பளை வேற மாதிரி குளத்துல அங்க இருப்பான், நீங்களும் பொம்பளைகளும் ஒரு வீட்டுக்கு சும்மா போயிடக்கூடாது, பர்மிஷன் கேட்காம ஆம்பளையும் போகக்கூடாது. சட்டம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவா உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி பார்க்கிறது கூட பெரிய குற்றம்ங்கிறாங்க. எட்டி பார்க்கிறவங்க கண்ணை குத்தி அதை போட்ட குருடாக்கிட்டா கூட குற்றம் இல்லையா? இஸ்லாமிய ஆட்சியில் முறையிட்டான்னு சொன்னா, ஏன்னா கண்ணா குருடாக்கல எட்டி பார்த்தா சரி போன்றுவாங்க இஸ்லாமிய ஆட்சி நடந்தா. அப்ப அவ்வளவு பெரிய பயம். அது எதுக்குன்னா ஒரு தண்டனையை ஒரு விஷயத்தை கடுமையா இஸ்லாம் கொடுக்குதுன்னா அது ஒரு கடும் குற்றமா பார்க்கணும் விளைவிக்கணும். அப்படி நம்ம நடந்துடக்கூடாது. அதனால எந்த வீட்டுக்கு போனாலும் எட்டி பார்க்கறது நிப்பாட்டிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் சரிங்க, வாசலுக்கு நேரம் நிக்கவே மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி அந்த வாசலுக்கு நேரம் நிக்க மாட்டாங்க. ஒண்ணு வலதுபுறமாக இந்த பக்கமும் நிப்பாங்க. ஒரு கதவுன்னு இருந்தா இந்த பக்கம் இடம் இருக்கும், இந்த பக்கம் இடம் இருக்கும். கதவு நேரம் நின்றுட்டு அப்படி நிக்க கூடாது.
அப்ப எப்படி நிக்கணும், கொஞ்சம் ஓரமாகத்தானே செய்யணும். பர்மிஷன் கேட்கும் போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியாக ஓரமாக நின்று பர்மிஷன் கேட்பாங்க. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயங்களை நம்ம பேணணும். ஒரு வீட்டுக்கு போறாங்க, அடுத்த வீட்டுல நுழைய வந்து பர்மிஷன் கேட்கணும். 3 தடவை தான் பர்மிஷன். 3 தடவை எந்திரிப்புலையும் வரலன்னா சாம என்ன செய்யணும், திரும்பிடணும். இது வந்துகிட்டு ஊருக்கு வந்து பத்த வச்சுட்டு இருக்க கூடாது. 3 தடவை போனா பரிசு இல்லையா அதெல்லாம் பேசக்கூடாது. இஸ்லாம் உங்களுக்கு அந்த உங்களுக்கு அவ்வளவு லிமிட் நிப்பாட்டிக்கணும். அவங்க எத்தனை விஷயங்கள் இருக்கும், அதை பத்தி நீங்க பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி ஒருத்தர் வர்றாரு, வந்து வாசல் வந்துகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வாசல் வந்துகிட்டு உள்ள வரலாமா அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு முதல்ல அந்த ஆள்கிட்ட போய் வர்றதுக்கு எப்படி பர்மிஷன் கேட்கணும் என்று சொல்லி கொடுத்துடுவான். எப்படிங்கிறத போய் சொல்லி கொடுத்துருவாண்டு தன்னுடைய ஊழியர் இருப்பார்ல அவரை கூப்பிட்டு, ஒரு குலாம் ஒரு சிறுவர் இருக்காரு, அவர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு ரசூலுல்லாஹ் இருக்கனால அந்த பாடம் படிச்சவர், பேர் வரல ஹதீஸ்ல, நீ போய் எப்படி பர்மிஷன் கேட்கறன்னு அவருக்கு பாடம் நடத்திட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவர் சொல்லி வர கொடுக்குறாங்க. நீ போய் என்ன சொல்லணும்னா அவர்கிட்ட சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுலு. அதுகுலு நீங்க அரபில சொல்லக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். அதுகுலு அனுமதி கேட்கறது. அல்லாஹ் உங்களுக்கு அஸ்ஸலாம் உண்டாகட்டுமாக, நான் வரலாமா? அதுகுலுன்னா அர்த்தம் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிவிட்டு தான் நான் உள்ளே வரலாமான்னு கேட்கணும். வரலாமா என்ன இருக்கிற சமாளிக்கலா, நானா வந்திருக்கிறேன், இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப நின்றுட்டு பர்மிஷன் கேட்கறது கூட சலாமும் சொல்றது இல்ல, சலாம் சொல்லிட்டு நிக்கவும் கூடாது. சலாம் சொன்னீங்கன்னா அதை போற போக்குல சொன்னீங்கன்னு நுழைங்கிருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். அதுக்குள்ள வரலாமா, உள்ள நுழையலாமா, நான் வர அனுமதி இருக்கிறதா அப்படின்னு என்ன செய்யணும், கேட்கணும். அப்ப அந்த மாதிரியாக வீட்டுல பெண்களுக்கு இப்படி ஆம்பளை சலாம் சொல்றது சில பேர் அப்படி நினைக்கலாம். பொம்பளைக்கு இருக்கலாம்ல, பொம்பளைக்கு இப்படி ஆம்பளை சலாம் சொல்றது அப்படி ஒண்ணு சட்டத்துல இடம் கிடையாது, தடை ஒண்ணும் கிடையாது. பொம்பளைக்கு ஆம்பளை சலாம் சொல்லக்கூடாது ஏதாவது தடை இருக்குதா? அப்படி கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஹதீஸ் கூட இருக்குது. ஜும்மா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பெண்மணி மதீனாவுல ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னா இந்த கீரைகள் இருக்குல்ல, கீரை வகை, இந்த கீரை வகைகளை எல்லாம் போய் பறிச்சுக்கிட்டு வருவாங்க. வந்து அதை நல்லா கழுவி அதை போட்டு வெந்நீர்ல போட்டு காய்ச்சி, கொஞ்சம் கோதுமை இருக்கு பாருங்க, அதையும் அதில் போட்டு இடிச்சு போட்டு அதை ஒரு கஞ்சி மாதிரி என்ன செய்வாங்க, காய்ச்சுவார்கள். அந்த பெண்மணி யாரு காய்ச்சுவாங்கன்னா ஜும்மா தொழுது வர்ற ஆளுக்கெல்லாம் நின்று கொடுப்பாங்க. யார் யார் ஜும்மா தொழுது இந்த பக்கம் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்காக வேண்டி அந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் ஆசைப்படுவோம் அப்படின்னா அந்த புகாரில் ஹதீஸ் வருது. சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த வெள்ளிக்கிழமை வந்தவன என்ன செய்வாங்கன்னா ஜும்மா தொழுது மக்கள் வருவாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது பசியோட வேற வருவாங்க. ஏன்னா ஜும்மா தொழுகை என்பது வந்து நம்ம இப்ப 1:30 மணி 1:45 மணிக்கு தொழுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி கிடையாது. இப்போ தொழுவலாம், அசர் வரைக்கும் தொழுவலாம் ஜும்மாவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி ஜும்மா தொழுவாங்கன்னா மா குன்னா நத்தகஸா வலா நகீலு இல்லா பாதல் ஜுமாத்தி, நாங்கள் காலை உணவே ஜும்மா தொழுவது தான் சாப்பிடுவோம், பகல் உணவு இல்ல, 2 வேளை தான் உணவு சாப்பிடுவாங்க அரபியில் அந்த காலத்துல. அப்படி இருக்கும் பொழுது ஒன்னு காலை உணவு ஒரு 10 மணி போல சாப்பிடுற உணவு, இன்னொன்னு மாலை உணவு மகரிப் நேரத்தில் சாப்பிடுற உணவு, இந்த 2 உணவும் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த காலையில சாப்பிடுற உணவு எப்ப சாப்பிடுவோம் என்று கேட்டால் ஜும்மாவுக்கு பிறகு தான் சாப்பிடுவோம். அப்படின்னா ஜும்மா ஒரு 9-10 மணிக்கெல்லாம் தொழுகிறாங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய வழிமுறை அப்படிதான் இருந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜும்மா என்பது 12 மணிக்கோ 1 மணிக்கோ 1:30 மணிக்கோ நடந்தது இல்ல. ஆனா அந்த தொழுகை டைம் அது வரைக்கும் இருக்குது, தப்பு கிடையாது. அதுக்காக வேண்டி போயிட்டு மக்கள் புரிந்து கொள்ளாம மாத்திரை முயற்சி பண்ண வேணாம், விளங்க வச்சுட்டு என்ன செய்வோம் மாத்தலாம். அதாவது சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த உடனேயே ஜும்மா நேரம் வந்துருது, லொஹர் நேரம் மாதிரி நினைச்சுக்க கூடாது. ஜும்மாவுக்கான வக்து வந்துருது. 10 மணிக்கும் தொழலாம், 11க்கு தொழலாம், 11:30க்கு தொழலாம், 12க்கு தொழலாம், 12:30க்கு தொழலாம், 1க்கு தொழலாம். அசர் 3:20 வந்துச்சுன்னா 3:15 வரைக்கும் 3:19 வரைக்கும் தொழலாம், தப்பு இல்லை. 1:00க்கு தொழுவது செல்லும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வெயில் கஷ்டம், இந்த மாதிரி ரோட்ல போட்டு நிக்கிறதுலாம் 10 மணி ஆச்சு யாருக்கு அந்த கஷ்டம் இருக்காது. இந்த வெயில்ல இடம் இல்லாம ரோட்ல விற்கிறாங்க பாருங்க, பாய்களை விரிச்சு, அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு லொஹர் டயத்துக்கு பதிலாகத்தான் ஜும்மா இருந்தாலும் அதை மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்க? இந்த வார முசல்லாம் இருப்பான்னு அல்ல அறிவிச்சு கொடுத்திருப்பான். இந்த வாரம் தொழுகிறவன் அன்னைக்கு மட்டும் பள்ளியாசல் இறக்குவான், ரோட்ல நின்று வெயில்ல காயுவான். எதுக்கு? அது கூட காரணமா இருக்கலாம், என்ன காரணம் சொல்லப்படல. ஆனால் அது அப்படி சொல்லுவோம். அப்ப அந்த பெண் என்ன செய்வாங்கன்னா பசியோட போயிட்டு ஜும்மாவில் போய் இருந்துட்டு தொழுதுட்டு வர்றாங்களே அவங்களுக்கு முதல்ல பசியாத்துவோம், அதுக்காக கொடுப்பாங்களாம்.
எதுக்காக இந்த உணவு கொடுக்கறாங்கன்னு கேட்டா, காலையில திண்டுட்டு போனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. காலையில ஒன்னும் சாப்பிடாம ராத்திரி சாயந்தரம் மகரிப்புல சாப்பிட்டது, ராத்திரி போடாம தூங்கியாச்சு, காலையில எந்திரிச்சு போயிட்டாங்க. 10 மணிக்கு சாப்பிடுறவங்க சும்மா 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. 1 மணி நேரம் பசியோட உட்காந்துருப்பாங்களா அந்த மக்கள் அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து இந்த கஞ்சி காய்ச்சி வச்சிருக்காங்க அம்மா. கீரையும் கோதுமையும் போட்டு கஞ்சின்னு வைங்களேன், கீரையும் கோதுமையும் போட்டு கஞ்சி, கொஞ்சம் கோதுமையை போட்டு கொஞ்சம் கீரையை போட்டு கீரை தண்டுகள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து போட்டுருவாங்க. நாங்கள் அந்த பெண்ணிடத்துல சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். அஸ்ஸலாம் சொல்றதா சொல்ல வர்றேன். அந்த பெண்ணிடத்துல போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த கஞ்சியை கொடுப்பாங்க. இதுக்காக வேண்டிய வெள்ளிக்கிழமை எப்போ வந்து ஆசைப்படுவாங்க, ருசியா இருக்கும் போல இருக்கு. இதுக்காக வேண்டிய அந்த வெள்ளிக்கிழமை எப்போ வரும், நம்ம நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்காக வேண்டிய நோம்பு ஆசைப்படுறோமா இல்லையா? அப்படி ஆசைப்படுற ஆளுக்கு இருக்கிறாங்க. நோம்பு வைக்கிறதா இல்லாட்டாலும் நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்காக வேண்டி எப்ப ரம்ஜான் வரும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி அவங்க ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஒரு பெண்மணி அவங்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறாங்க சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது வந்து நடைமுறையில் இருந்துச்சு. ஆம்பளை பொம்பளைக்கு சலாம் சொல்லக்கூடாது, பொம்பளை ஆம்பளைக்கு சலாம், இப்படிலாம் ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. இவன் உண்டாக்குன பழக்கம்னு தெரியல, அப்படிலாம் மார்க்கத்துல கிடையாது. சலாம் சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய சம்பவம் நமக்கு தெரியும். அவங்க குத்தப்பட்டு மரண வேலையில கிடக்குறாங்க. குத்தனோடு செத்து போல அவங்க கொஞ்ச நாள் இழுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த நேரத்தில் சொல்றாங்க, நான் இறந்து விட்டால் நீங்கள் வந்து என்னுடைய உடலை வந்து ஆயிஷா நாயகத்துல கொண்டு செல்லுங்கள். நான் இறந்து விட்டால் என் உடலை தூக்கிட்டு எங்க போங்க, ஆயிஷா நாயோட வீட்டுக்கு போங்க. போய் சலாம் சொல்லுங்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. போய் என்ன சொல்லுங்க, சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லிவிட்டு உங்களுடைய வீட்டில ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல உமரை அடக்குவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களா என்று கேளுங்கள். அவர்கள் அனுமதித்தால் அங்க என்னை வந்து அடக்கம் பண்ணுங்க. அனுமதி மறுத்துட்டார்களே ஆனால் முஸ்லிம்களுடைய பொது கபர்ஸ்தான்ல போய் என்னை அடக்கி விடுங்கள் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சக்கராத் நேரத்தில் சொல்றாங்க. ஆனா அதுக்கு முந்தி ஒருக்கா பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான என்னன்னு கேட்டா, ஆயிஷா நாய்கிட்ட முன்கூட்டிய உசுரோட இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்னை அடக்குறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களான்னு கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அடக்கி இருக்கிற இடம் ஆயிஷா நாய்க்கு சொந்தமான இடம், அவங்க இருந்த வீடு. அதுலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டாங்க. அப்புறம் அபூபக்கர் இறந்தவன தகப்பனாரு ஆயிஷா நாய்க்கு, அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலப்புறம் அடக்கியாச்சு. இந்த இடப்புறம் அடக்கிறதுக்கு தான் பர்மிஷன் கேட்கறாங்க. உசுரோட இருக்கும் போதும் கேட்டாங்க, அவங்க சரின்ட்டாங்க. 2வது கேட்க சொன்னாங்கன்னா, மன்னர் ஆட்சி தலைவர் பயந்து கொடுக்க சொல்லியிருக்கலாம். நான் மூத்தா பண்ண பிறகு சொல்றேன், யதார்த்தமா உள்ளத்திலிருந்து வர்றது. நான் மூத்தா பண்ண பிறகு மறுபடியும் பர்மிஷன் கேளுங்க. என்னுடைய பாரியை கொண்டு போயிட்டு உமர் சொல்லியிருக்காரு, உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்க சொன்னாரு, அடக்கம் செய்யலாமான்னு கேளுங்க. சரி, என்ன அடக்கம் பண்ணுங்க, இல்லைன்னா கொண்டு போய் பொதுவா எல்லாரும் அடக்கிற மாதிரி அடைக்கப்படுங்க. இதுல என்ன பாயிண்ட்னா சலாம் சொல்லுங்கிறாங்க. ஆயிஷா நாய்க்கு போய் என்ன செய்யுங்க, நீங்க கூல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, சொல்லிவிட்டு இந்த பர்மிஷனை கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பெண்களுக்கு இப்ப சலாம் சொல்வது என்பது வந்து அது மார்க்கத்தில் ஒண்ணு தடை ஒண்ணும் கிடையாது. அல்லாவும் பொதுவா தான் சொல்றான். எந்த வீட்டுக்கு போனாலும் வீட்டாருக்கு சலாம் சொல்லுங்கன்னா வீட்டுக்கு பொம்பளான்னு இருப்பாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் வீட்டாருக்கு சலாம் சொல்லுங்கன்னா எனக்கு பொம்பளான்னு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேல இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு பிறகு அம்ர் இப்னு ஆஸ், அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய சஹாபி. இந்த அம்ர் இப்னு ஆஸ் அவங்க வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து இல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு, வீட்டுல அவர் இல்லையே அப்படினோனே சரி அப்புறம் வரேன் அப்படின்னு போய் திரும்பிடுறாரு. மறுநாள் போறாரு, அவர் இருக்கிறாரு. உடனே அலி கேட்கிறாங்க, ஏன் வந்து நேத்து வந்துட்டு திரும்பி போயிட்டீங்களாம்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு நேத்து வந்துட்டு திரும்பி போயிட்டீங்களாம்ல அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா திரும்பி தான் போயிட்டேன். ஏன் திரும்பி போயிட்டீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஆண்கள் இல்லாத வீடுகளா இருந்தால் நீங்க திரும்பிடுங்க, அவங்க வர சொன்னாலும் போக கூடாது. பெண்கள் மட்டும் இருக்கிறாங்க, நீங்க நுழையக்கூடாத மகள் அக்கா தங்கச்சி மாதிரியான உறவு இல்ல, பெண்கள் மட்டும் இருக்கிறாங்க, நீங்க வாட்டுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க உட்காருங்க வந்துருவாருன்னு சொன்னா அவங்க சொன்னால் நீங்க போக கூடாது. அவங்க அப்படி சொல்லிடலாம். அந்த நேரம் பார்த்து எவனா ஒருத்தன் வந்துட்டு ஏதாவது பார்த்துட்டு வாரா மாதிரி தொடர்பு கொண்டானா 2 பேர் லைஃப் வீணா போயிடும். ஆம்பளை கூட பாதிப்புல பொம்பளைக்கு வீணா போயிடும். அவங்க வந்துட்டாங்க பார்மாலி சொல்லலாம், சொன்னதான் ஜாக்கிரதை உட்கார்ந்து போய். அப்ப ஆண்கள் இல்லாமல் ஒரு பெண்ணு மட்டும் இருக்கும் பொழுது அவங்க வந்து வாங்கன்னு கூப்பிட்டாலும் போகக்கூடாது. இல்ல நான் அப்புறம் வர்றேன் வந்தோம் வர்றேன் அப்படிதான் சொல்லணும். மாலை எடுத்து போங்க நிறைய போடுங்கம்மா. இது ரொம்ப கவனிக்க தவறுகிற ஒரு அம்சம். இது நிறைய பேர் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையோடு விளையாடக்கூடிய அம்சமா போயிடும்.
கடைசியில வந்து இப்படி ஒரு 4 பேர் இப்படி போனீங்கன்னா வேற மாதிரி தொடர்புன்னு வித்ரா பண்ணி விட்டு அகமத்துக்காரவனு கூட கொண்டு பண்ணி கடைசி என்னவாயிரு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நாசமா போயிடும். அதனால ஆண்கள் இல்லாமல் பெண்கள் இருப்பார்களே ஆனால் அது உங்க அக்கா தங்கச்சி மாதிரியான ஹராமான உறவாக இருந்தால் போகலாம். யாரை கல்யாணம் பண்ண கூடாதோ அவங்க வீட்டுக்கு போகலாம். அக்கா ஒருத்தன் கல்யாணம் பண்ணக்கூடாது, தங்கச்சியை பண்ணக்கூடாது, அம்மாவை பண்ணக்கூடாது, சின்னம்மாவை பண்ணக்கூடாது, பெரியம்மாவை பண்ணக்கூடாது, யாரையெல்லாம் திருமணம் செய்யக்கூடாதோ அந்த மாதிரியான உறவுகள்ல வேற உணர்வு ஒருத்தர் வராது. அங்கன்னா போகலாம். அது இல்லாத மகரமி இல்லாத பெண்களாக இருப்பார்களே ஆனால் எந்த காரணத்தை கொண்டு அங்க நுழையக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக என்ன செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க, ஈயாக்கும் வத்துஹூல அலன் நிசா, பெண்கள் மாத்திரம் இருக்கும் வீடுகளில் நுழைவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கடுமையாக சொல்றாங்க, ஈயாக்கும் வத்துஹூல அலன் நிசா, பெண்கள் மாத்திரம் இருக்கின்ற வீடுகளில் நுழைவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாரு, நம்ம காலத்துக்கு கேட்ட மாதிரியே இருக்குது. என்ன கேட்கிறாரு, அரைத்தல் ஹம்ப அப்படின்னா என்ன, இந்த கணவன் வழியில சொந்தம் வருது பாருங்க. ஒரு பெண்ணுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கிற உறவு ஒரு பக்கம், ஒரு இடத்துல திருமணம் பண்ணதுனால ஒரு உறவு வருதுல. ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டா அவனுடைய தகப்பனார் வந்து மாமனார் ஆயிடுறாரு. ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டோம்னா தகப்பனார் மாமனார் ஆயிடுறாரு. புருஷனுடைய அண்ணன் தம்பி என்ன உறவு, கொழுந்தனா கொழுந்த மச்சாண்டு ஒரு உறவாய் ஏதோ ஒரு உறவாய்க்கிறது, இப்படி எல்லாம் உறவாயிருது. அப்ப அந்த சஹாபி கேட்கிறாரு, பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிறீங்க, கணவன் வழியில சொந்தக்காரனா இருந்தாலும் போகக்கூடாது கேட்கிறாரு. புருஷன் வழியில புருஷனுக்கு தம்பினா போனா என்ன, புருஷனுக்கு அண்ணன் நான் போனா என்ன, நாங்கள் போகக்கூடாதுங்கிறீங்களா, அது எல்லாருக்குமா எங்களுக்குமா ஆட்களுக்கு விதிவிலக்கான ஒரு கேட்கிறார். அதாவது கணவனுடைய ஒரு பெண்ணுக்குடைய கணவன் வழியில உறவினர்கள் வந்து ஒரு பெண் இருக்கிற இடத்துக்கு போகலாம் தானே, அதுக்கு உண்டான்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் ஹம்மு அல் மௌத், இந்த கணவன் வழி உறவுங்கிறீங்களே அதுதான் சாவு, அதுதான் நாசம் அப்படிங்கிறாங்க. கணவன் வழி உறவுன்னு சொன்னா அங்கதான் டேஞ்சரே இருக்குங்கிறாங்க. அந்த உரிமையோட பண்ண ஆரம்பிச்சிருவான். பழமொழி அண்ணன் முன்னாடி அரப்பண்ணாடிக்கிறான்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? பழமொழி சொல்றாங்க தமிழ்ல என்ன சொல்றான், அண்ணன் முன்னாடி அரப்பண்ணாட்டியான். அப்ப என்ன அரப்பண்ணாட்டினா அர்த்தம், அப்ப கேலி பண்றது அப்படின்னா நினைப்பு இருக்கு மனித உள்ளத்துல. அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ வந்து புருஷனுடைய அண்ணன் சொல்லிக்கிட்டு கூட உன் தம்பி பொண்டாட்டி வீட்டுக்கு போக கூடாது. அவன் மட்டும் இருந்தாண்டா, அண்ணன் பொண்டாட்டி இருக்கும் தம்பி போக கூடாது, டேஞ்சர் அங்கதான் வரும். நாளைக்கு அண்ணன் தம்பி அடிச்சு சாவுவாங்க. ஆரம்பத்தில் ஒண்ணும் இருக்காது, அக்கம் பக்கத்தில் ஒண்ணு கை காது மூக்கெல்லாம் வச்சு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு போனா தண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். முதல்ல வந்துட்டு போவான், வந்தான் காலையில வந்தான் 12 மணிக்கு உட்காந்து வந்தான், பக்கத்தில் ரூம்ல வாத்துக்கிட்டு அவன் இவன் காலையில ஊதி விட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். இந்த சந்தேகங்கள் வந்து ரொம்ப பெரிய டேஞ்சர் உண்டாக்கிறோம். சந்தேகம் இருக்கு பாருங்களேன், சஹாபாக்கள் காலத்தில் எவ்வளவு சந்தேகங்கள். அதுக்குத்தானே லியாண்ட ஒரு சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். அதாவது மனைவியின் மீது புருஷன் வந்து பழி சுமத்துறதுக்கு தான் லியான் என்று பேரு. அப்ப கணவன் வந்து மனைவி சரியில்லைன்னு நடத்தையில வந்து பழி சுமத்திட்டான்னு சொன்னா அவங்க பிரிஞ்சிடணும். கேமநாள் வரைக்கும் அவங்க சேரக்கூடாது அந்த பழியை சுமத்தின பிறகு. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்து காரணம் என்ன இதான், இந்த மாதிரியான ஒரு வதந்தி வந்த உடனே இது மாதிரி குடும்ப வாழ்க்கை நாசமா போய் சின்ன விண்ணமா போயிடும். அதுக்கெல்லாம் காரணமா இது அமைஞ்சு போயிடும். அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல வந்து நம்ம கணவன் வழி உறவு தானே, புருஷனுக்கு சொந்தக்காரங்க தானே அப்படின்னு அவங்க நினைச்சாலும் ஆம்பளை நினைக்க கூடாது. அவங்க புருஷன் ஏதாவது சொல்லி கொடுக்காங்க அவங்க உட்காருங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வழியிலே அவங்களுடைய பலவீனத்துக்காக சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்யணும், ஆம்பளை இல்ல அவர் வந்து நான் வர்றேன், தம்பி வந்தேன் ஒரு அண்ணன் வந்து அப்புறம் வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு வரணுமே தவிர பெண்கள் மாத்திரம் இருக்கும் பொழுது போகக்கூடாது. கூட 4-5 பேர் இருந்தா போலாம், புருஷன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புருஷன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தனித்து இருக்கும்போதுதான். கூட தம்பி பொண்டாட்டியோட அம்மா அந்த மாதிரி வேற மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து இருந்தாங்கன்னா அதுக்கு தடை இல்லை. தனியா அவங்க மட்டும் இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க பாட்டுக்கு அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதான் நாசம், அதுலதான் கேடு இருக்குது, நாசம் இருக்கிறது, அதுதான் குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சந்தேகத்தின் வாசல் அடைக்கிறதுக்கு தான் நல்லா பாருங்க, மனிதர்கள்ட்ட நடந்தா தான் சந்தேகம் வரும்னு கிடையாதுங்க. நடந்தா தானே சந்தேகம் வரும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நடக்காம தான் சந்தேகம் நிறைய வரும். ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, இப்படியே சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு தப்பையும் பொண்டாட்டிட்ட பார்க்கல, ஆனா வந்து சொல்றாரு வந்து நானும் சிவப்பா இருக்கிறேன் சொல்றாரு, என் பொண்டாட்டியும் சிவப்பா இருக்கிறா,
புள்ள கருப்பா இருக்கு. பாரு வேடிக்கை. அவர் சொன்னாரு, நானும் இல்ல சிவப்பா இருக்கிறேன், என் பொண்டாட்டி சிவப்பா இருக்கிறா, என் புள்ள கருப்பா இருக்கு, அதனால இது சந்தேகமா இருக்குது. என்ன ஏதாவது பார்த்தார பார்க்கல. இந்த ஆம்பளைக்கு சந்தேகங்கிறது வந்து ரொம்ப ஒரு காரணம் இல்லாததுக்கெல்லாம் வரும், வரக்கூடாதுக்கெல்லாம் வரும். அப்படி வரக்கூடாது, வரும். அதனால நம்ம வரக்கூடாது என்று தனியா சொல்லணும், வருங்கிறத அனுசரித்து நடந்து கொள்ளவும் செய்யணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்க, அவர்கிட்ட அதை விட்டுட்டு நீ ஏதாவது ஒட்டகம் ஆடு மாடு தான் வச்சிருக்கியாப்பான்னு கேட்கிறாங்க. ஒட்டகம் நிறைய வச்சிருக்கேன், ஒட்டகம் நிறைய இருக்கு என்கிட்ட அப்படிங்கிறாரு. அப்படியா, அந்த ஒட்டகத்துல வந்து என்னென்ன கலர்லாம் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அவர் இந்த கலர்லாம் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப சிவந்த ஒட்டகத்துக்கு வந்து சாம்பல் நிற குட்டி போட்டிருக்கிற, அது எப்படி வந்துச்சு? உங்ககிட்ட இருக்கிறது வந்து ரெண்டுமே சிவந்த ஒட்டகம் தான் வச்சிருக்காரு. ஆண் ஒட்டகம் சிவப்பு ஒட்டகம், பெண் ஒட்டகமும் சிவப்பு ஒட்டகம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ரெண்டு சிவப்பு ஒட்டகம் தானடா, சாம்பல் நிறத்தில் குட்டி வச்சிருக்கேங்கிறிய, அது எப்படி அப்படின்ன உடனே அவர் அந்த காலத்துல ஜீன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, ஜீன் அந்த என்னது மரபணு. அவர் என்ன சொல்றாருன்னா, அது அந்த பாரம்பரியம் இருக்குல்ல, அதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்திருக்கு சாம்பல் நிறத்துல அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதேதான் உனக்கு அந்த கருப்பு சரியில்ல, இப்படி எவ்வளோ ஒருத்தன் வழியிலையோ உன் பொண்டாட்டில எவ்வளோ ஒருத்தர் இருந்திருப்பான், முப்பாட்டம் கருப்பா இருந்தா அது இங்க வந்து பாதிக்கும். அப்படி வரும். ரெண்டு பேருக்கு உள்ள கரெக்டா பிறக்கணும்னு தேவையில்லை. தாத்தா மாதிரி குழந்தை இருக்கும், 3 தலைமுறைக்கு மொத்தம் போன தாத்தா மாதிரி இப்ப குழந்தை பிறக்கும். அதெல்லாம் நடைமுறையில் இருக்கும், அதெல்லாம் மரபணுக்கள் செய்யற வேலை. அதனால அந்த இது இருந்துகிட்டே என்கிட்ட, அதாவது என் முப்பாட்டன்ட்ட உள்ள அந்த ஜீன் வந்து அப்படியே மாறி மாறி வந்து என்கிட்ட இருக்கும். அது வந்து அந்த உயிரணுவா மாறுனுச்சுன்னு சொன்னா அந்த முப்பாட்ட மாதிரி தான் அந்த குழந்தை இருக்கும். பொண்ணை மாதிரி மொண்டாட்டி மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது. இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இது தனி விஷயம். சந்தேகம் அடிப்படை இல்லாமல் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம் இது. அது வேற விஷயம். ஆனா சந்தேகம் வருதுல்ல, தேவையில்லாம சந்தேகம் வருது. ஒண்ணு தப்பு தண்டா ஒண்ணு நடக்கல, ஒரு பார்க்கல, என் முன்னாடி அவனோட போனா சிரிச்சா போனா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. இது மட்டுமாவது சந்தேகப்படுறாரு. அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல வந்து சந்தேகத்தின் வாசல எல்லா குடும்பத்திலும் நிம்மதி இல்லைங்க. இப்படி இருந்தா எந்த குடும்பத்திலேயாவது குழப்பம் வருமா? அமைதியா சந்தோஷமா பெரும்பாலான விவாகரத்துக்கு இந்த சந்தேகம் தான் காரணம். ஆம்பளை விவாகரத்து பண்றான்னு சொன்னா 90% என்ன காரணம்னு பாருங்க, ஒரு அடிப்படையும் இருக்காது. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து போயிட்டு இருப்பான், சொல்லி பாப்பான், சொந்தக்காரனாச்சுன்னு அவளை விட்டுருவா, இவனுக்கு உள்ளுக்குள்ள ஏன் வர்றான், அடிக்கிறது வர்றான், அன்னைக்கு வர்றானே, நான் இல்ல நான் பார்த்து வர்றானே, அவன் வருவான் இருந்திருக்க மாட்டான். இவன் என்ன நினைக்குவான், இல்ல நேரம் பார்த்து கரெக்டா தெரிஞ்சுட்டு வர்றானே, என்னமோ இருக்குமோ, இதெல்லாம் வரும். அப்ப இந்த பெண்ணுடைய சொந்தக்காரங்க மாமா மற்ற வேற உறவினர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வருவாங்க. இவங்க இன்னைக்கு வர்றான், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இவனுக்கு வர்றான், பொண்டாட்டியுடைய முறமாப்பிள்ளு வர்றான், இவனுக்கு வர்றான், நினைப்பானா இல்லையா? அப்ப முதல்ல இப்படி வரும், லேசா உள்ளுக்குள்ள வந்து தீ மாதிரி, அது சந்தேகம் தீ மாதிரி தான். அப்படி லேசா பத்தி போட்டா போதும், அப்படி இருக்காது, டெவலப் ஆகிட்டே போகும், புதுசா வளர்ந்துட்டே இருக்கும். யாரும் வளர்க்க தேவையில்லை. படுத்து கிடக்கும் போது அப்படி மனசுல அப்படியோ போயிடும். அப்படியே கடைசியில வந்து பாரதூரமா நினைச்சிருவான். அந்த மாதிரிலாம் வந்துடுறதுனால அந்த வாசல அடைச்சிருது இஸ்லாம். சந்தேகம் வரக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதனால வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு தடவை இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல தங்குறதுக்கு பேர் இஅ்திகாஃப். ரமலான் மாசம் இருப்பாங்க, ஒவ்வொரு ஆண்டும் 10 நாள் இருப்பாங்க. இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்தில் வந்து அவங்களுடைய மனைவி ஹப்ஸா, அவங்களோட மனைவி வந்து ஹப்ஸா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வருவாங்க. இஅ்திகாஃப் இருக்கும்போது உலக விஷயம் பேசுறதுக்கு இல்ல, என்ன சாப்பாடு கொடுத்து விட என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஒரு நாள் வர்றாங்க. அந்த பள்ளியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, இவங்க வெளியே இருந்து என்ன செய்யறாங்க, விவரங்களை பேசுறாங்க. வெளியில என்ன அறதானே, பள்ளிவாசல்ல தானங்க அந்த அவங்களுடைய வீடு அறை இருந்துச்சு, அங்க இருந்து வெளியே வந்து பள்ளிவாசல் வேலை ஆத்துட்டு அரசோட என்ன வேணும் கொடுத்து வரணுமா போகணுமான்னு அதை கேட்கிறாங்க. அப்போ வந்து மதீனாவை சேர்ந்த அன்சாரிகள்ல சில பேர் 2 பேர் இப்படி கடந்து போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் இப்படி பள்ளிவாசல் பக்கம் வந்து நீ பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இருட்டு நேரம், இந்த மாதிரி லைட்லாம் கிடையாதுல்ல, ஏன்னா இருட்டு நேரம் ஒன்றும் வெளிச்சம்லாம் இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, 2 பேர் போன ஆட்களை அலா ரிசிலிக்குமா கொஞ்சம் வாங்கப்பா 2 பேரும் வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆளு 2 பேரும் பதில் அடிச்சுக்கிட்டு வர்றாங்க. வந்தவன சொல்றாங்க, இது வந்து என் மனைவி ஹப்ஸா, அவங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. திடீர்னு கூப்பிட்டு என் மனைவி முண்டாட்டிப்பா ஹப்ஸாப்பா, அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், வேற யாரும் இல்ல அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு என்ன நீங்க அல்லாஹ்வுடைய என்ன சொல்றீங்க நீங்க, ஏதாவது நம்மள சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு அவங்க அதிர்ச்சியடைகிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம்,
ரத்தம் ஓடுற இடத்துல எல்லாம் சைத்தான் ஓடுறான். மனிதனுக்குள்ள ரத்த நாளங்கள் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் சைத்தான் ஓடுறான். நீங்க இந்த இடத்தை கடக்கிற வரைக்கும் தப்பா நினைக்க மாட்டீங்க. வீட்டுக்கெல்லாம் போய் படுத்த உடனே அப்படியே சைத்தான் வருவான். அப்பதான் வருவான். அப்பவே வந்துட்டா நீங்க கண்டு உறுதி செஞ்சிருவீங்களே யாருண்டு. அப்ப செய்ய விட மாட்டான் சைத்தான். பார்த்துக்கிட்டு போக விட்டுருவான். போய் படுத்த உடனே ஆமா ரசூல்லா வந்து நிக்கிறாங்க. ஒரு கும்பல வேற நின்று பேசிக்கிட்டு இருக்குது. என்னமோ நம்ம தப்பு தண்டாவில் பள்ளிவாசல் நடக்கிற மாதிரி தெரியுது. இப்படி சைத்தான் போடுவான். அப்ப அப்படி சொல்றாங்க. நானே சொல்ல ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. நீங்கள் இங்க இருந்து போன பிறகு சைத்தான் ஏதாவது ஒன்றை உங்க உள்ளத்துல போட்டு விட்டு ஒண்ணு நாக்கி நாசமாக்கி போடுவான். அதனால நீங்க அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டு இதை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சைத்தான் வந்து எல்லார்ட்டையும் இருக்கிறான். ஒருத்தன் சைத்தான் இந்த வேலை சைத்தான் செய்யற வேலை தான். இல்லாத ஒன்றை வந்து மிகப்படுத்தி செய்யற வேலை வந்து சைத்தானோட டியூட்டி. அவன் கரெக்டா செஞ்சிட்டு இருப்பான்னு சொன்னா நாம தான் கவனமா இருக்கணும். கட்டின மனைவியோட பேசுவதற்கு கூட அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக விளக்கி இருக்கிறாங்கன்னா ஒரு வீட்டுல நுழைஞ்சா என்ன ஆகும்? அது பொண்டாட்டியோட பேசிட்டு இருக்கிறதுக்கு டவுட்டை தீர்க்கிறாங்கன்னா நீங்க வாட்டுக்கு எவன் வீட்டுல வேணாலும் நுழையிறது, ஒரு பொம்பளை எவன் வீட்டுல வேணாலும், என்ன முறை இது? இஸ்லாமிய குடும்பங்கள் அப்படி இருக்குதா இல்லையா? வேலை செய்யக்கூடிய வரக்கூடியவர்கள் இல்ல அடுப்பங்கர வரைக்கும் உள்ள விடுறமா இல்லையா? என்ன முறையில நீங்க பழகுறீங்க? ஒன்னும் புரியல. அவங்க வாழ்க்கைக்கு அவங்களே கொல்லி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த நேரத்தில் எப்படி நினைப்பாலும் சொல்ல முடியாது. சும்மா எல்லாம் ஒன்று சாதாரணமா எடுத்துக்கிறாரு. காட்ட மாட்டான், உள்ளுக்குள்ள வச்சிருப்பான். உங்களே சொல்றேன், காட்ட மாட்டான். ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அப்படியே பெருசாகிட்டே இருப்பான். வெளியில காட்ட மாட்டான். சிரிச்சுக்கிட்டே சிரிப்பு குறைங்கி உங்க கண்டுக்கல சொல்லி நீ வாட்டுக்கு ஒரு நட்பம் வரைக்கும் விட்டக்கூடாது. வேலை செய்ய வரவன அவன் அந்த நேரத்தில் நிப்பாட்டுறது என்ன செய்யணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அது வந்து இல்ல சமூகத்தில் குறைஞ்சு போய் இருக்குது. அதனால பாதிக்கப்படுற யாருன்னு அவங்க தான். அதனால யாரு பாதிக்கப்படுற யாரு? பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப அல்லாஹ் சொல்ற அந்த வசனத்தை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ முஃமின்களே லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகளை தவிர்த்த ஏனைய வீடுகளுக்குள் நீங்கள் நுழையக்கூடாது. ஹத்தா தஸ்தாலிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, நீங்கள் அனுமதி பெற்று அந்த வீட்டாரின் மீது சலாம் சொல்லும் வரை நீங்கள் நுழையக்கூடாது. தாலிக்கும் கைருல் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், இதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா? வ இல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், அங்கே யாரையும் நீங்கள் காணவில்லை என்று சொன்னால் ஃபலா ததுகுலுஹா ஹத்தா யுஅதன லக்கும், அனுமதி பெறாத வரை உள்ளே நுழைந்து விடாதீர்கள். வ இன் கீல லக்கும் உர்ஜுஉ ஃபர்ஜுஉ, திரும்பி செல்லுங்கள் என்று கூறப்படுமானால் திரும்பி சென்று விடுங்கள். ஹுவ அஸ்கா லக்கும், அதுதான் உங்களுக்கு பரிசுத்தமானது, நல்லது. வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்வதை எல்லாம் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் ததுகுலு புயூத்தன் கைர மஸ்கூனத்தின் ஃபீஹா மதாஉல் லக்கும் வல்லாஹு யஅலமு மா துப்துன் வ மா தக்துமூன். ஒரு வீட்டுக்குள்ள குடியிருக்காத வீடு, அந்த வீட்டில் உங்களுடைய பொருள்களை நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. மனிதர்கள் குடியிருக்காத வீடு குடோன்கிறோம்ல தான், அந்த மாதிரி வீடுகளாக இருக்குமேனால் லைஸ அலைக்கும் ஜுனாஹுன், உங்களுக்கு குற்றமில்லை. அன் ததுகுலு புயூத்தன் கைர மஸ்கூனத்தின், மனிதர்கள் குடியிருக்காத வீட்டுக்குள்ள ஃபீஹா மதாஉல் லக்கும், உங்களுடைய பொருள் அங்கே இருக்குமையானால் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து உங்கள் ஜாமான எடுத்துக்கொள்வது இல்ல, குற்றமில்லை. ஏன்னா யார்ட்டையும் பர்மிஷன் கேட்கல, அப்படி நீங்க விளங்கிட கூடாதுன்னு உங்க குடோன்னு திறக்கிறீங்க. யார் பர்மிஷன் கொடுப்பா? யாருக்கு சலாம் சொல்றது? நீங்க வாட்டு போய்க்கிற வேண்டியதான். அந்த மாதிரி குடியிருக்காத வீடா இருந்தா அதை செஞ்சுக்கிறணும். அது மாதிரி சொல்றான் அல்லாஹ். மேலும் தொடர்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ முஃமின்களே லியஸ்தாதினுக்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய அடிமைகளும் உங்களிடத்தில் அனுமதி கேட்கட்டும். அடிமை இல்ல, அதனால அன்னைக்கு சொல்லலாம். வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம மின்கும், உங்களில் வந்து பருவ வயதை அடையாதவர்கள் அவர்களும் கூட அனுமதி கேட்க வேண்டும். சலாச மர்ராத், 3 சந்தர்ப்பங்களில அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும். யாரே? குழந்தைகள் கூட, சிறுவர்கள் கூட. மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ருக்கு முன்னாலேயும், வஹீன தலவுன தியாபுக்கும் மினல் லஹீரா, நண்பகலில் உங்கள் மேலாடைகளை களைந்திருக்கும் நேரத்திலும், மின்பாதி ஸலாத்தில் இஷாயி, இஷா தொழுகைக்கு பிறகும் அனுமதி கேட்டு வர வேண்டும். ஸலாத்துன் அவ்ராத்துல் லக்கும், இந்த 3ம் நீங்கள் மறைவாக இருக்க வேண்டிய நேரங்களாக இருக்கும். லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் வலா அலைஹிம் ஜுனாஹுன் பஅதஹுன்ன, இதுக்கு பிறகு இந்த 3 நேரம் அல்லாத நேரங்கள்ல சிறுவர்கள் உங்கள்கிட்ட வர்றதுனால உங்கள் மீதும் குற்றம் இல்ல, அவர்கள் மீதும் குற்றம் இல்லை. தவ்வாஃபூன அலைக்கும், அவங்க வந்து போயிட்டு தான் இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க. பாலுக்கும் அலா பாலின், ஒருத்தர் மற்றவர்கிட்ட வந்து போயிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்க. கலாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்தி, அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை இப்படித்தான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் அறிந்தவனும் முன்னறிவாளனுமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒய்தா பலகல் அத்ஃபாலு மின்குமுல் ஹுல்ம, உங்களுடைய குழந்தைகள் பருவத்தை அடைந்து விடுவார்களே. ஆனால் சில பேர் குழந்தையா பழக ஆரம்பிச்சா அந்த பருவம் அடைஞ்சவனே குழந்தையா பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. 10 வயசுல பழக ஆரம்பிச்சுப்பாங்க. எப்பவும் அவனை 10 வயசா நினைச்சிட்டு கூடாது. 15 வயசு ஆயிடுச்சு,
அப்ப வந்துகிட்டு இருக்கானே டெய்லி வர்றானு சொல்லி தடுத்து நிறுத்திருந்தேன். தம்பி இதுக்கு மேல நீங்க வரக்கூடாது. போன வருஷம் வந்தீங்க சரி, அதுக்கு முந்தின வருஷம் வந்தீங்க நீ 12 வயசு, அதுக்கு முந்தின வருஷம் 11 வயசு, இப்போ உங்களுக்கு 15 ஆயிடுச்சு, நீங்க அங்க நில்லுங்க. கேட்டுட்டு வர சொன்னா உள்ள வாங்க. ஒருத்தர் சின்ன வயசுல பழகிட்டான்னு வைங்க, அது போதும் உங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு இருக்கிறான் சொல்லிடுறது. அதே அப்புறம் 10 வருஷமா தான் இருக்கிறான். 10 வருஷமா இருந்தா பருவம் அடைஞ்சு 25 வாலிபனா போன பிறகு அடுத்த வரைக்கும் வர்றத அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். அப்படி செய்வாங்க அல்ல சொல்லி காட்டுறான். ஒய்தா பலகல் அத்ஃபாலு மின்குமுல் ஹுலும, உங்களுடைய குழந்தைகள் பருவ வயதை அடைந்து வருவார்களேயானால் அவர்களும் அனுமதி பெற வேண்டும். கமஸ்தாதன் அல்லதீன மின் கபலியும், மற்றவர்கள் அனுமதி பெற்றது போல அவர்களும் அனுமதி பெற வேண்டும். கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்தி, இப்படித்தான் அல்லாஹ் அவனுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் முன்னறிவாளனாகவும் இருக்கிறான். இஸ்லாத்துடைய சிறப்புன்னா மாறாங்க சொல்லி மார்க்கள் சில விஷயங்கள் சொல்ற வித்தியாசம் நேர் மட்டமா இருக்கும். அடுத்த